ராதே கிருஷ்ணா. ஏற்கனவே நம்ம டிவைன் டைரி செக்மெண்ட்டில் பகவன் நாம மகிமை ஸ்டோரி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்ரீ 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 விட்டல்தாஸ் மகாராஜ் பகவன் நாமம் சொன்னால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்டோரியையும் நீங்கள் பாருங்கள். வந்தவாசி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தார். எல்லோரும் அவரை நாராயணா பாட்டி என்றே அழைத்தனர். அவருடைய உண்மையான பெயரே யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அவர் சொல்லும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் நாராயணனின் நாமமே ஒலிக்கும். காலையில் பாட்டி தன் வீட்டில் விளக்கேற்றி மெதுவாக சொல்கிறார், நாராயணா, இன்னும் ஒரு நாள் கொடுத்த நன்றி நாராயணா. அடுப்பில் கஞ்சி பொங்கும் போது, நாராயணா, கஞ்சி கொதிக்குது. காக்கை குருவி வந்தால் ஒரு தட்டில் சிறு அளவு தானியம் போட்டு, நாராயணா, இது உனக்கேதான் என்று சொல்லுவார். சாலை வழியாக குழந்தைகள் செல்லும் போது, நாராயணா, பள்ளிக்கு போறீங்களா? நாராயணன் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்வார். பால் விற்பவர் கூப்பிடுகிறார், பாட்டி, பால் வேண்டுமா? வேணும் நாராயணா. 1 லிட்டர் கொடு நாராயணா. அவருக்கு நெருங்கிய உறவினர் யாரும் இல்லை. தூரத்து உறவினர்கள் சிலர் இருந்தாலும் யாரும் அருகில் இல்லை. ஆனாலும் பாட்டிக்கு தனிமை இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் நாராயணா என்றே ஒலிக்கிறது. அப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அப்பொழுது அருகில் இருந்த ஒரு சிறுமி, பாட்டி, உங்களுக்கு கஷாயம் வைக்கணுமா என கேட்டாள். எனக்கு உடம்பு ரொம்ப முடியலை, கஷாயம் வை நாராயணா என்றார். சிறுமி சமையலறைக்கு சென்றாள். திடீரென பாட்டியின் குரல் கேட்டது. அடுப்பு மூட்டாதே நாராயணா, எனக்கு தேர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் நாராயணா என்றார். அத்தோடு பாட்டி அமைதியாக கண்களை மூடினார். அவரை அழைக்க வந்தது ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய தேர். இதுதான் நாமஸ்மரணையின் சக்தி. அந்த நாமம் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். நம்ம குருநாதர் சொல்வது போல், விட்டலன் திருநாமம் சொல்லுங்கள், விட்டலன் ரகுமாய் தாயார் அருள் பெறுங்கள்.